தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற தலித் இலக்கியத்தினுடைய திசை வழிகள் என்ன? இந்த தலைப்பை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு தலித் பிரதிகள் வந்து தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு எப்படி போகுது, என்னென்ன பிரதிகள் போகுது, இல்லை ஆங்கிலத்திலிருந்து பிற மொழிகளிலிருந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு வர தலித் பிரதிகள் என்னவா இருக்குது, இந்த இலக்கிய போக்குவரத்தில் இருக்கக்கூடிய டைனாமிக்ஸை பற்றி 3 பேர் வந்து பேச போகிறாங்க. அதில் முதல்ல நான் அழைக்க போகிறது வந்து இவங்களை பற்றி சொல்லணும்னா, ஆங்கிலத்தில் ஜிப்சி காடஸ் என்கிற அவங்களுடைய நூலை தமிழில் குறத்தி அம்மன் என்கிற பெயரில் வந்து வெளிவந்திருக்கு. தொல் திருமாவளவன் அவர்களுடைய இந்துத்துவத்தை வேறறுப்போம், த அப்ரூட் இந்துத்துவா என்கிற பெயரில் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்திருக்காங்க. சமீபத்தில் திருக்குறளின் காமத்துப்பால் பகுதியை மட்டும் புக் ஆஃப் டிசைர் என்கிற பெயரில் மொழிபெயர்த்து உரை எழுதியிருக்கிறார். சபால்டன் பாலிடிக்ஸில் ரொம்ப கவனம் கொண்டு நிறைய ஆய்வுகள் செய்து எழுதக்கூடிய தமிழ் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் தோழர் மீனா கந்தசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. அடுத்ததாக சமகால தமிழ் கவிதைகளில் மிக முக்கியமான முகமாக விளங்கும் இவர் குறிப்பிடத்தகுந்த ஆக்கங்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்துள்ளார். காப்ரியா மார்கஸின் நூலை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். தோழர் அசதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மூன்றாவதாக டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் முடித்த இவர் பௌத்தம், அம்பேத்கரியம் குறித்த மற்றும் தலித் இலக்கியம் உள்ளிட்ட துறைகளில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருபவர். ஜெயபால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நண்பர்கள், நேற்று மாதிரி உங்களுக்கு கேள்வி இந்த அரங்கில் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம அதுக்கான ஒரு இடமா நம்ம இதை மாற்றிக்க வேணாம். ஏன்னா அது வேறு ஒரு விவாதத்துக்கு இட்டு செல்லுது. இப்போ இந்த விஷயத்தில் இப்போ அவங்க பேசுகிற கருத்துக்கள்லையோ நிறைய கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம அதை தனி ஒரு நிகழ்வாகவே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்லை ரொம்ப உங்களுக்கு அவங்க பேசக்கூடிய கருத்துக்களில் ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா யாராவது ஒருவர் எழுந்து மட்டும் அதை நம்ம பேசலான்னு மட்டும் எனக்கு தோணுது. நம்ம நேற்று நடந்த சில விஷயங்களை ஒட்டி நான் அதை சொல்கிறேன். முதலில் பேசுவதற்கு திரு அசதா அவர்களை உங்களுடைய கரவொலிகளுடன் பேச அழைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த வேர்ச்சொல் அமைப்பு இப்படி ஒரு பிரம்மாண்டமான 2 நாள் நிகழ்வை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருப்பதற்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் பின்னிருந்து இயக்கும் பாரஞ்சித், தமிழ் பிரபா, வாசுகி பாஸ்கர் ஆகியோரையும் இந்நேரத்தில் நான் பாராட்டுகிறேன். சீனியாரிட்டி படி மீனா தான் பேசணும். அவங்க ஏதோ சின்ன அரசியல் பண்ணி என்னை முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இப்போ தமிழ் பிரபா ஒரு விளக்கம் கொடுத்தார் இந்த செஷன் பற்றி. தமிழ் தலித் இலக்கியத்தின் திசை வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயம் வந்து இது தமிழுக்குள் வந்தது, தமிழிலிருந்து வெளியே சென்றது அப்படின்ற பார்வையில் இலக்கியங்களை அணுகணும், தலித் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஒரு ஓவராலாக தலித் இலக்கியம் பற்றின ஒரு பார்வையை வச்சுட்டு இனி அது முன்னெடுத்து முன்னேறி செல்ல வேண்டிய வழி என்ன என்பது பற்றி ஒரு சிறிய குறிப்போடு இந்த கட்டுரையை நான் உங்கள் முன் வைக்கிறேன். தலித் இலக்கியத்தின் திசை வழிகள். படைப்பூக்கம் மற்றும் படைப்புருவாக்கம் இவை சார்ந்து 2 புள்ளிகளை நாம் பரிசீலிக்கலாம். அது எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஸ்பில் அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்று வந்து மனதின் தீவிரப்பாடுகள் வெளிப்பாட்டை கோருபவை. எந்த வகையில் தன்னிலை நிறைந்து தழும்ப சமகாலத்தில் நின்றபடி வரலாற்றோடு தனிமனித பிரக்ஞை புரியும் வினை வந்து அரசியல் கூர்மை உள்ள படைப்புகளாக வெளிப்படுவது. 2வது வந்து உணர்வு சமநிலையுடன் யாவற்றையும் அணுகி எடைபார்த்து அவை தொடர்பாக எழும் அகமுரண்கள் உள்ளிட்ட அனைத்தையுமே தன்னுடைய பார்வையில் வைத்து படைப்பாக்குவது. இந்த 2வது புள்ளி வந்து சற்றே பிரிவிலேஜ் தன்மை கொண்டது. அதனாலேயே பெரும்பாலும் தலித் இலக்கிய உருவாக்கம் முதல் புள்ளியை ஒட்டி அமைகிறது. தன்னுடைய வாழ்நிலத்தாலும் தன்னுடைய சூழ்நிலையாலும் தனது இனத்தின் கடந்த கால வரலாற்றாலும் பாதிப்புறாத படைப்பாளிகள் உலகில் மிக அரிது. லத்தீன் அமெரிக்க படைப்பாளிகள் அனைவரும் லத்தீன் அமெரிக்காவின் வரலாற்றை நெஞ்சில் காவித் திரிகிறார்கள் என்று
புகழ்பெற்ற லத்தீன் அமெரிக்க எழுத்தாளர் காப்ரியல் கார்சியா மார்க்கெஸ் சொன்னதாக ஒரு குறிப்பு உண்டு. ஸ்பானிய காலனிய சுரண்டலும் அம்மக்களது பூர்வக்கூடிய அடையாள அழிப்பும் தொடர்ந்து பல்வேறு வடிவங்களிலே லத்தீன் அமெரிக்க எழுத்தாளர்களது படைப்புகளில் பேசப்பட்டு வருகிறது. இதைப்போலவே ஈழத்திலிருந்து எழுதும் ஒருவர் பேரினவாதத்தையும் அங்கே 4 நூற்றாண்டுக்கும் மேலாக நிகழ்ந்து முடிந்த போரையும் தொடாமல் தன்னுடைய படைப்புகளை எழுதுவது கடினம். சோவியத் வீழ்ச்சிக்கு பிறகு அங்கே பார்த்திங்கன்னா ரஷ்ய மொழி படைப்புகளில் ஒரு மெல்லிய அங்கதமும் ஒரு ஆசுவாசமும் வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். ஏதோ ஒரு பெரிய பிடியிலிருந்து விடுபட்ட ஆசுவாசம் அது. இன்னொரு வகை மேற்கு நாடுகளில் குடியேறியவர்கள், குறிப்பாக கீழே தேய்த்தவர்கள், இந்தியர், ஈழத்தமிழர், கொரியர், ஜப்பானியர், ஆப்பிரிக்கர் போன்றவர்களில் அங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு தலைமுறையினரது எழுத்துக்களை பார்க்க அவர்கள் 2 கலாச்சாரங்களுக்கு இடையே சிக்கிக்கொண்டதன் அலைக்கழிப்பை அல்லது தாய் கலாச்சாரத்துக்கான இயக்கத்தை தமது எழுத்துக்களில் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த வரிசையில் தலித் எழுத்து என்பது என்ன? தலித் எழுத்து என்பது நீண்ட ஒடுக்குதல் வரலாற்றிலிருந்து அடக்க முடியாத சீற்றத்துடன் வெளிப்படுவது, மானுடத்தன்மை மறுக்கப்பட்டவர்கள் அதை தாமே கைக்கொள்வோம் என அறச்சீற்றத்துடன் பிரகடனப்படுத்திக் கொள்வது மற்றும் பள்ளம்மேடுகளை நிரவி சமணப்பட்ட ஒரு பாதையை எதிர்காலத்தை நோக்கி அமைப்பது. நம்முடைய தலித் இலக்கியத்துக்கு ஒப்புமையான ஒரு இலக்கியம் என்றால் அமெரிக்க கருப்பின இலக்கியத்தை சொல்லலாம். 19ஆம் நூற்றாண்டுடைய மத்தியிலே இந்த அமெரிக்க கருப்பின இலக்கியங்கள் உருவாகின்றன. அங்கேயும் இந்த கருப்பின இலக்கியத்திலே முதல் படைப்பை எழுதியது கருப்பினத்தவர்கள் அல்ல. இந்த அங்கிள் டாம்ஸ் கேபின் போன்ற கருப்பினத்தவர் சார்ந்த அவர்களுடைய வாழ்வு சார்ந்த நூல்களை எழுதியவர்கள் ஆங்கிலேயர், வெள்ளை இனத்தவர்கள், அமெரிக்க வெள்ளை இனத்தவர்கள். பிறகுதான் ஃப்ரெட்ரிக் டக்ளஸ் போன்ற கருப்பினத்தவர்களே அவருடைய வரலாற்றை எழுத ஆரம்பிக்கிறார்கள். பிறகு இது ஒரு திரட்சி கண்டு ஒரு பெரிய இயக்கமாக மாறுகிறது. நமக்கு லாங்ஸ்டன் ஹியூஸ் தொடங்கி டோனி மாரிசன் வரைக்கும் ஒரு பெரிய கருப்பின எழுத்தாளர்களுடைய பட்டியல் இருக்கிறது. அவங்க எழுது ஆப்பிரிக்க அமெரிக்க இலக்கியத்துக்கு உலகளாகிய ஒரு அந்தஸ்தை பெற்று தருகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த இலக்கியங்கள் கருப்பினத்தவரது உளப்பாங்கினை தகவமைக்கும் வேலையையும் தொடர்ந்து அவர்களை செயல்பட தூண்டும் வேலையையும் செய்திருக்கிறது. அதுதான் முக்கியமானது. அப்போது இந்தியாவில் தலித் இலக்கியம் பார்த்திங்கன்னா எப்பொழுது தோன்றியது? சரியாக சொல்ல வேண்டும் என்றால் தலித் இலக்கியத்தினுடைய மையம் இந்தியாவிலே மராத்தியம்தான். 1958 தலித் சாகித்ய சங்கா என்ற ஒரு அமைப்பு, அதாவது ஒடுக்கப்பட்டோர் சங்கம், ஒரு மாநாட்டை நடத்துகிறது. அங்குதான் தலித் இலக்கியம் பற்றிய தீவிர விவாதம் நடந்து இதுதான் தலித் இலக்கியம், இப்படித்தான் எழுத வேண்டும் என்ற விஷயங்கள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்படுகின்றன. 1967 அகார் என்னும் தலித் கவிதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு மராத்தியில் வெளிவருகிறது. இதில் அர்ஜுன் டாங்லே, பாப்ராவ் பாகல் முதலியன எழுத்தாளர்கள் பங்கு பெறுகிறார்கள். இப்போ தலித் இலக்கிய வரலாற்றிலே வெளிவந்த முதல் தலித் கவிதை நூல் அகார் என்று அறியப்படுகிறது. பிறகு 78 தொடங்கி 86 வரை மராத்திய தலித் இலக்கியம் மிக தீவிரமாக இயங்குகிறது. அப்புறம் 90களில் இது இன்னொரு உச்சத்தை அடைகிறது. ஆனால் 90களுக்கு பிறகுதான் குஜராத்தி, தெலுங்கு, கன்னடம், தமிழ் போன்ற மொழிகளிலே தலித் இலக்கியம் வீச்சுடன் எழுந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அமெரிக்க இலக்கியத்தில் அடிமைத்தனம் பேசப்படுகிறது நேரடியாக. அங்கே ஒடுக்குபவனும் ஒடுக்கப்படுபவனும் நேர் நின்று ஒரு களத்திலே சந்திக்கிறார்கள். ஆனால் இங்கே தலித் அரசியலிலே ஒடுக்கப்படுவது ஒரு சிக்கலான வடிவத்தில் இருக்குது. மதம், வழமைகள், கலாச்சாரம், நால்வர்ணம், இதை தாண்டி உள்ளூர் அளவிலான கட்டுப்பாடுகள், அப்படி என்று பல கூறுகள் வழியாக இங்கே தலித் ஒடுக்குமுறை நிகழ்கிறது.
இதில் வந்து ஒடுக்கப்படுபவருக்கு தான் ஒடுக்கப்படுகிறோம் என்ற பிரக்னையே இல்லாத ஒரு விதத்திலே ஒடுக்குதல் நிகழ்கிறது. அப்போது ஆப்பிரிக்க அமெரிக்கர்களோடு ஒப்பிடும் பொழுது இங்கே தலித்துகளது நிலைமை மிகவும் இறங்கத்தக்கதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த மக்களை வந்து ஒரு ஒன்று திரட்டி விழிப்பு கொடுத்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களை இந்த தலையிலிருந்து விடுவிக்க முடியும் என்பது, இதைத்தான் அம்பேத்கர் கையில் எடுக்கிறார். சாதிய அடிமைத்தனத்திலும் அதனால் ஏற்பட்ட வறுமை, சுயமரியாதையற்ற நிலை, விலங்கினும் கீழாக நடத்தப்படுதல், இவற்றிலிருந்து மக்களை தூக்கி நிறுத்தும் ஒரு பணியை அம்பேத்கர் செய்கிறார். அதில் அவர் ஓரளவு வெற்றியும் காண்கிறார். ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றி நடப்பது போல தலித் மக்கள் சுயமரியாதையை நோக்கிய நல்வாழ்வுக்காக அம்பேத்கரின் பின் நடந்தார்கள். அம்பேத்கரது இந்த முன்னெடுப்பு அவரது மறைவுக்கு பிறகும் நடக்கிறது. இப்போ தலித் இலக்கியம் தமிழ் சார்ந்த ஒரு வரையறையை வைத்துக்கொள்ள வேண்டும். தமிழ் இலக்கிய போக்குகளை அனுசரித்து தலித் இலக்கியம், தமிழ் சமூக போக்குகளையும் அனுசரித்து தலித் இலக்கியம் என்றால் என்ன? இதுக்கு ராஜ்கௌதமன் வந்து தன்னுடைய தலித்திய விமர்சன கட்டுரைகள் நூலில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அவர் சொல்கிறது நான் அப்படியே வாசிக்கிறேன். வழக்கமாக தமிழில் ஏதாவது ஒன்றின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி எழுதுபவர்கள் தொல்காப்பிய சூத்திரங்களை மேற்கோள் காட்டுவது மாதிரி தலித் இலக்கியத்திற்கு காட்ட முடியாது. இதற்கு இனிமேல்தான் தோற்றமும் வளர்ச்சியும் ஏற்பட வேண்டும். பெரும் சமுதாய மாற்றங்களுக்கு வித்திட்ட ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திற்கு முந்தைய அரசர் கடவுள் பற்றிய தமிழ் இலக்கிய பரப்பினில் தலித் இலக்கியத்தை தேடுவது அபத்தம் அப்படி என்று சொல்கிறார். பிறகு இறுதியாக அவர் சொல்லும் ஒரு வரையறையை நாம் வந்து தலித் இலக்கியத்துக்கான வரையறையாக எடுத்துக்கொள்ளலாம். எல்லா வகையிலும் உள்ள ஒடுக்குமுறைகளை எதிர்த்து இனி தனக்கு கீழ் ஒடுக்குவதற்கு எதுவும் இல்லாத நிலையை, தனக்கு கீழ் ஒடுக்குவதற்கு எதுவும் இல்லாத நிலையை உருவாக்கும் நோக்குடைய இலக்கியத்தை தான் தலித் இலக்கியம் என்று கூறலாம். இந்த வரையறை மிக கச்சிதமான தலித் இலக்கியத்துக்கான வரையறை. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சுக்க சொல்லியிருக்காங்க, அதால் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். தலித் இலக்கியத்தில் இந்தியாவுக்கு முன்னோடி வந்து மராத்திய இலக்கியம் தான், மராத்திய தலித் இலக்கியம். அங்கே ஒரு பெரிய ஸ்டால்வர்ட்ஸ்லாம் இருந்திருக்கிறாங்க. நாம்தேவ் தாசல், அர்ஜுன் டாங்லே போன்ற பெரிய ஆளுமைகள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அந்த தொடர்ச்சி இன்று வரை இருக்கிறது. இன்னுமே பார்த்திங்கன்னா ஜெயவி பவார், மீனா கத்பை, ஜோதி லாங்வர் இவங்க எல்லாம் வந்து கவிதைகளை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப உலகையே உலுக்கிய படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு உப்பாரா, உச்சாலியா, குலாத்தி இதெல்லாம் நம்ம தமிழில் வந்து, குலாத்தி வந்து தந்தையற்றவன் வந்திருக்கு, உச்சாலியா பழிக்கப்பட்டவன் வந்திருக்கு, உப்பாரா வந்து அந்நியன் அப்படிங்கிற தலைப்பில் வந்திருக்கு. இது போன்ற மிகச்சிறந்த படைப்புகள், தலித் படைப்புகள் மராத்தியில் எழுதப்பட்டிருக்கிறன. அப்புறம் அர்ஜுன் டாங்லேயோட பிணத்தெரித்த வெளிச்சம் வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு பெரிய ஒரு அதிர்வை இங்கே ஏற்படுத்தியது. மராத்திய இலக்கியத்துக்கு, மராத்திய தலித் இலக்கியத்துக்கு அடுத்து நாம் கன்னட தலித் இலக்கியத்தை பார்க்கலாம். இதில் முக்கியமான நூல் வந்து 96ஆம் வருடம் பாவணன் மொழிபெயர்த்து வெளியிட்ட புதைந்த காற்று, கன்னட தலித் எழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த நூல் வந்தது. இதில் சிதலிங்கையா, தேவனூர் மகாதேவ உள்ளிட்ட கன்னடத்தின் முக்கியமான படைப்பாளிகள் இடம்பெற்றார்கள். இவர்கள் தவிர்த்து முள்ளூர் நாகராஜ், அரவிந்த மாலகத்தி, முனி வெங்கடபுர, சின்னசாமி, இந்துதர ஹொன்னபுர, கேபி சித்தையா ஆகியோரெல்லாம் கன்னட தலித் இலக்கியத்திலே தீவிர பங்களித்தவர்கள். அரவிந்த மாலகத்தியோட கவர்மெண்ட் பிராமணன் வந்து முக்கியமான ஒரு கன்னட தலித் இலக்கியம். அங்கே டிஆர் நாகராஜ் தலித் இலக்கியம் சார்ந்த கோட்பாட்டு உருவாக்கத்திற்கு பெரிதும் பங்களிக்கிறார். அதையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். இப்போ மராத்தி, குஜராத்தி, கன்னட, தெலுங்கு தலித் இலக்கியங்கள் உருவாகிற அந்த வேளையில் 90களில், அதாவது கொஞ்சம் தள்ளி தமிழ்லையும் வந்து தலித் இலக்கியம் உருவாகி வருகிறது. தமிழில்
நம்ம மெதுவாகவே ஆரம்பித்திருக்கோம். 20ஆம் நூற்றாண்டுடைய கடைசி 10 ஆண்டில் தான் தலித் இலக்கியம் வந்து, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஒரு திரளாக, ஒரு விசையாக, தனித்த ஒரு அங்கீகாரத்துடன் மைய நீரோட்டத்தோடு ஒப்பு வைக்கக்கூடிய நிலையிலே நாம் 90களுக்கு பிறகுதான் நம்முடைய தலித் படைப்புகள் எழுதியிருக்கிறோம். கவிதையில் ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. என்.டி. ராஜ்குமார், சுகிர்தராணி, மதிவண்ணன், அரங்கமல்லிகா, யாழநாதி, திண்டுக்கல் தமிழ்ப்பித்தன், இவர்கள் தொடங்கி சமீபத்தில் எழுதி வர்ற மௌனன் யாத்திரிகா, பச்சோந்தி, விடுதலை சிகப்பு என்று காத்திரமான கவிதைகள் எழுதும் கவிஞர்கள் இருக்கிறார்கள். இந்த பட்டியலில் தமிழ் இலக்கியத்தின் மிக முக்கிய ஆளுமையான சுகிர்தராணியை தனித்து சொல்ல வேண்டும். இந்திய அளவில் கவனம் பெற்ற கவிஞராக சுகிர்தராணி இருக்கிறார். பெண்ணிய நோக்கிலும் தலித் நோக்கிலும் 2 நோக்கிலுமே சமரசமற்று எழுதும் இவரது கவிதைகள் பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலும் இடம்பெற்றுள்ளன. அடுத்து தலித் புனைகதைகளுக்கு வந்தோம்னாக்கா, நாவல், சிறுகதை என்று 2 வடிவங்களிலுமே மிகச்சிறந்த காத்திரமான படைப்புகள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போ முதல் தலித் புனைகதை எதுனாக்கா, இலங்கையில் எழுதப்பட்ட பஞ்சமர் நாவல். இதை வந்து கேடு அணியில் எழுதுகிறார். அந்த பஞ்சமர் முதல் தொகுப்பு தான் வந்து நம்ம முதல் தலித் புனைகதை என்று சொல்கிறோம். அவர் பிறகும் நிறைய நாவல்கள் எழுதுகிறார். பிறகு பூமணியினுடைய நாவல்கள் வருகின்றன. அடுத்து இன்று வேர்ச்சொல் விருதை பெறும் பாமா அவர்களும் பிறகு சிவகாமி, சோதர்மன் முதலியோரும் தமிழ் புனைகதைகளில் முக்கிய ஆக்கங்களை தருகிறார்கள். அந்த பட்டியலில் ராஜ்கௌதமன், விழிப்பா இதயவேந்தன், அழகிய பெரியவன், ஆதவன் தீட்சண்யா, பாப்லோ அறிவுக்கில், உஞ்சராசன், அன்பாதவன், ஜே.பி. சாணக்கியா என்ற ஒரு நீண்ட வரிசை இருக்கிறது. இதில் ராஜ்கௌதமனுடைய தன் வரலாற்று புனைவுகள் ரொம்ப முக்கியமானவை என்று நான் கருதுகிறேன். அவருடைய செல்வராஜ் சரித்திரம், லண்டனின் செல்வராஜ், இது ஒரே நாவலுடைய 2 பகுதிகள் என்று கொள்ளலாம். சிவகாமியினுடைய பழையன கழிதலும், ஆனந்தாய், இவை, பாமாவினுடைய கருக்கு சங்கதி, பூமனியுடைய பிறகு வெக்கை, சோதர்மனோட ஈரம், தூர்வை, கூகை போன்றவை. இமயத்தோட படைப்புகள் சற்றே முன் சென்று தலித் சாதிகளுக்குள் நிலவும் உள்முரண்களையும் பேசுகின்றன என்று கொள்ளலாம். அவருடைய கோவேறு கழுதைகள், ஆறுமுகம், செடல், எங்கத, செல்லாப்பணம் ஆகியவை முக்கிய தலித் நாவல்கள் என்று கொள்ளலாம். அழகிய பெரியனோட தகப்பன் கொடி, தீட்டு இவைகளும் முக்கிய ஆக்கங்கள். ஆதவன் தீட்சண்யா மியூஸ் என்பது வெறும் மயிர் என்ற ஒரு புனைவை எழுதியிருக்கிறார். அவருடைய லிபரல் பாளையத்து கதைகள், சிறுகதைகளும் முக்கியமான தலித் ஆக்கமாகும். தலித் நாடக ஆக்கத்தில் கே.ஏ. குணசேகரன் அவரோட பங்களிப்பு முக்கியமானது. வெகுமக்கள் பாடல்கள் மூலமும் தலித்தியல் கருத்துக்களை பரவலாக்கியவர் கே.ஏ. குணசேகரன். அடுத்தது முக்கியமான ஒரு தலித் வரலாறு, தலித் எழுத்து சார்ந்த கோட்பாடுகள், சமகால தலித் பிரச்சனைகள், இவை குறித்து ஆய்வு நோக்கில் அணுகக்கூடிய எனக்கு தெரிந்த 2 ஆளுமைகளை நான் இங்கே குறிப்பிட வருகிறேன். முதலாவது, தலித் போதி ஆகிய இதழ்களை நடத்தி வருவதோடு மட்டுமன்றி சிறுபத்திரிகள் மற்றும் வெகுமக்கள் இதழ்களில் கட்டுரைகள் எழுதியும் தொடர்ந்து நூலாக்கங்கள் மூலமும் தலித் கதையாடலை, உரையாடலை மேற்கொண்டு வரும் ரவிக்குமார். ஆமாக்ஸுடன் சேர்ந்து நிரப்பரிகை இதழை நடத்திய போது 90களில் பல்வேறு அறிஞர்களோடு விவாதித்து ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிடுகிறார். தலித் அரசியல் அறிக்கை என்ற ஒரு அறிக்கை. அது ஒரு மைல்கல் தலித் இலக்கியத்தில். இன்னொரு முக்கியமான இந்த வகைமையில் வர ஆளுமை வந்து கல்விப்புலத்தில் இயங்கினாலும் நான் மேற்சொன்ன இதே பணிகளை தொடர்ந்து தொய்வின்றி செய்து வரும் ஸ்டாலின் ராஜாங்கம். தலித் அரசியலின் காணாத பக்கங்களுக்கு வெளிச்சம் தந்து வரலாற்று பின்னணியினும் சமகால பொருத்தப்பாட்டுடன் எழுதப்படும் ஸ்டாலின் ராஜாங்கத்தின் கட்டுரைகள் தலித் அரசியலும் இலக்கியமும் செல்ல வேண்டிய பாதையை துலக்கமாக்குபவை. இந்த இருவரையும் இந்த நேரத்தில் இங்கே சொல்லிக் கொடுவதில் பெருமை கொள்கிறேன். இந்த என்னுடைய உரையினுடைய கடைசி பகுதியை சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ தலித் இலக்கியம் வந்து செழித்து தனக்கான ஒரு பாதையை கட்டமைத்து வீறுநடை போட்டு கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து செல்ல வேண்டிய வழி என்ன அப்படின்னா, சில புள்ளிகளை நான் தொட்டு காட்டலாம் என்று நினைக்கிறேன்.
இப்போது சாதிய பாகுபாடுகளும் ஒடுக்குதலும் நவீன வாழ்வில் நூதன வடிவங்களை எடுத்து விட்டன. முகத்துக்கு நேரான பேச்சுகளும் நேரடி வன்மைகளும் ஓரளவு குறைந்திருக்கின்றன. ஆனால் இவை நுட்பமான செயல்பாடுகள் வழியாக நடக்கின்றன. அதன் வழியாக விளக்குதலும் ஒடுக்குதலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது இதை எதிர்கொள்ளும் ஒரு எழுத்து முறை நமக்கு தேவை. இப்படி நுட்பமாக நிகழும் ஒடுக்குதலையும் விளக்குதலையும் புறக்கணிப்பையும் எதிர்கொள்ள அதற்கான ஒரு எழுத்து முறை நமக்கு தேவை. அதோடு நமது வரலாற்றை இந்த தலைமுறைக்கு ஏற்றவாறு நாம் சொல்ல வேண்டும். வெண்மணி அவலத்தை நாம் இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, தமிழ் தெரியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போது ஜிப்சி காடஸ் நாவலை கொடுத்து அவங்கள படிக்க சொல்லலாம். ஆங்கிலத்தில் மீனா கந்தசாமி எழுதிய ஒரு அற்புதமான நாவல், கீழ்வெண்மணியை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நாவல். அப்போது இதை போன்ற எழுத்துக்கள் வர வேண்டும். மீனா நான் இப்போ வரும்போது நீங்கள் ஒரு அசட் எங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்முடைய எழுத்துக்களை அவர் உலக அரங்கில் கொண்டு வைப்பதிலே முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதிலே சில வெற்றியும் கண்டிருக்கிறார். ஜிப்சி காடஸ் பெரிய அதிர்வுகளை உருவாக்கியது. அவருக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். இந்த ஜிப்சி காடஸ் குரத்தியம்மன் என்று தமிழிலும் வாசிக்க கிடைக்கிறது. தலித் கிராஃபிக் நாவல்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இது இளம் தலைமுறையினருக்கு நம்முடைய கதையாடலை கொண்டு செல்ல உதவும். அது மட்டுமன்றி நவீன மொழியின் சவால்களை ஏற்று வடிவத்திலும் உள்ளடக்கத்திலும் மாற்றங்களுடனும் அதே மாறாத வெம்மையுடனும் தகிப்புடனும் தலித் எழுத்துக்கள் எழுதப்பட வேண்டும். நமது தலித் பார்வைகளில் சமரசம் செய்து கொள்ளாத அதே வேளையில் கலாச்சாரத்திலும் மொழியிலும் தாக்கத்தை செலுத்தும் படைப்புகளாக மைய நீரோட்டத்தில் கலந்து அதில் தமது செல்வாக்கு செலுத்தும் படைப்புகளாக அவை இருக்க வேண்டும். இனி தலித் இலக்கியம் செல்லும் பாதை இதுவாகவே அமைய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இத்துடன் என்னுடைய கட்டுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அசதா அவர்களுக்கு நன்றி. ஒட்டுமொத்தமாக தலித் இலக்கிய படைப்புகளுடைய வரலாற்றையும் தலித் இலக்கியத்தில் பங்காற்றிய எழுத்தாளர்கள் பற்றின ஒரு எளிய சித்திரத்தை நம்ம முன்னாடி வச்சார். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைப்பது பேராசிரியர் ஜெயபால் அவர்களை. உங்களுடைய கரவோசையுடன் அவரை பேச அழைக்கிறேன். ஜெய்பீம். இந்நிகழ்வை ஒருங்கிணைத்த நீலம் பண்பாட்டு குழுவினருக்கு நன்றி. சென்ற ஆண்டு இதே அரங்கில் தலித் தன் வரலாறுகள் பற்றி ஒரு ஆய்வு உரை நிகழ்த்தினேன். இன்றைய நிகழ்வில் தலித் இலக்கியத்தின் திசை வழிகள் என்ற தலைப்பில் பேசுறதுல நான் உங்களோடு பேச இருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா ஹிந்தி தலித் இலக்கியம். தலித் இலக்கியம் அப்படின்னு சொன்னால் அது இந்திய மண்ணுக்குரியது. இந்திய மண்ணில் தலித்துகளுடைய தன்மைகள் ஒரு பொதுத்தன்மையில் தான் ஒவ்வொரு அரசியலாகட்டும் பண்பாடாகட்டும் கலை இலக்கியங்களாகட்டும் ஒரே தன்மையில் இயங்கி வர்றப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்ச்சூழலில் தமிழ் தலித் இலக்கியங்களை தொடர்ச்சியாக ஆய்வு செய்துக்கிட்டே வரோம். கடந்த ஆண்டும் வேர்ச்சொல் தலித் இலக்கிய கூடுகையில் நிறைய ஆய்வுகள் கவிதைகள் படிக்கப்பட்டன. இந்த ஆண்டும் படிக்கப்படுகிறது. இதில் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு என்னன்னா, நேற்று நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா தெலுங்கு இலக்கியத்தில் தலித் வாழ்வியல் படுத்தியிருக்கிறாங்க. என்னுடைய தலைப்பில் ஹிந்தி இலக்கியம் கொடுக்கல, ஆனால் திசை வழிகள்னு கொடுக்குறப்போ ஒரு இந்திய அளவுலையும் உலக அளவிலையும் இருக்கிற செய்திகளை தான் நம்ம இந்த அமர்வில் பேச இருக்கிறோம். அந்த அளவில் உலக அளவில் கொண்டு சென்ற ஆளுமைகளில் அவங்க 2 பேர் மீனா கந்தசாமி அவர்களும் அசதா அவர்களும் இருக்கிறாங்க. நான் டெல்லியில் படித்த காலகட்டங்களில் அந்த இந்தி பகுதி சார்ந்த நண்பர்களோடு பழகி இந்தி இலக்கியங்களை உணர்ந்ததை தமிழ் நம் சொந்தங்களுக்கு மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த உரையை இருக்கிறேன். லண்டனில் சிலுவராஜில் அறிஞர் ராஜ் கௌதமன் சொல்லியிருப்பார், லண்டனில் இருந்தப்போ தமிழ் ஆளுங்களை பார்க்குறத நான் முடிஞ்சதில் தவிர்த்துருவேன் அப்படின்னுவார். ஏன்னா தமிழ் ஆளுங்களை எங்கே போனாலும் அவங்க யார் எந்த ஊர் அடுத்தது அவங்க கொஸ்டின் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சதில் தமிழ் ஆளுங்களே பார்க்குறதில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பார் லண்டனில் சிலுவராஜில். அதே போல் தாங்க நாங்கள் டெல்லியில் இருந்தப்போ கூட இங்கேருந்து தமிழ் மக்கள் இப்போ ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஒரு 8000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 100-150 பேருக்கு தமிழ் மக்கள் இருந்தாங்கன்னா தமிழ்காரங்கள்லாம் ஒன்றாக இருக்க முடியாது, ஒன்றாக இருக்க சூழலே அமையாது.
இப்போ நான் ஒரு தமிழனா அங்கே போயிருந்தப்போ மொழி ரீதியாக தமிழன்றப்ப நான் அங்கே இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ஆந்திரா இந்த பகுதி நண்பர்களோடு தான் இருப்போம். தமிழ்காரர்கள் எங்கே இருந்தாலும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. தலித் நான் தலித் இப்படி ஒரு கான்செப்டில் தான் அங்கே படிக்கிற காலகட்டத்தில் கூட நாங்கள் இருந்தோம். அப்போ இந்த ஜெய்பீம் என்ற ஒரு வார்த்தை, பிரதர் சிஸ்டர்ஸ் அப்படின்ற உறவுகளோடு நம்ம வந்து அம்பேத்கரிய சிந்தனைகளோடு இயங்கிய போது அந்த இருக்கிற காலங்கள் தான் அதான் உண்மையை வெளிப்படுத்துது. அந்த அடிப்படையில் அங்கேருந்த ஒரு வீரியம் மிக்க தலித் சிந்தனைகளை வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இப்போ ஹிந்தி அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் அது ஒரு மொழியாக பார்க்காம இப்போ தலித் இலக்கியங்களை பார்க்குறப்ப அது ஒரு முக்கியமான இந்தியாவில் பெரும்பான்மை மக்களால் பேசப்படுகின்ற ஒரு மொழியாக இருக்கிறது. பெரும்பாலான மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஹரியானா, பீகார், உத்தராஞ்சல் இப்படி பல மாநிலங்களில் வந்து ஹிந்தி இன்றைக்கி ஒரு முக்கியமான மொழியாக இருக்கிறது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து பேசப்படுற இலக்கியங்கள் எப்போ உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 11ஆம் நூற்றாண்டில் தான் ஹிந்தி இலக்கியங்கள் வந்து உருவாகுது. நமக்கு வந்து 2000 ஆண்டுகால வரலாறு இருந்தாலும் ஹிந்தியில் இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் தான் உருவாகுது. அதுவும் ராமாயணம், மகாபாரதம், ராமாயணத்தை அடிப்படை ஒட்டிய காப்பியங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு அப்புறம் தான் இலக்கியங்கள் உருவாகுது. இலக்கிய வளம் என்றது வந்து ஹிந்தி இலக்கியங்களில் கம்மி. அதில் அவங்க இலக்கியத்தை எப்படி வகைப்படுத்துகிறாங்க? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம், சங்கம், அறிவியல் இலக்கியம், அற இலக்கியம், அதை பக்தி இலக்கியம், அதுக்கப்புறம் வந்து பிற்கால சோழர்கால இலக்கியம், சிற்றிலக்கியம், இப்படி தமிழ் இலக்கியங்களை வகைப்படுத்துகிறோம். அப்படி ஹிந்தி இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டுலேருந்து வகைப்படுத்துகிறாங்க. வீர காப்பிய காலம், ஆதி காலம்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் பக்தி காலம், மத்திய காலம் முற்பகுதி, அது வந்து கிபி 1318 1600 வரல. அதுக்கப்புறம் ரீதி காலம், அது மத்திய கால பிற்பகுதி. அதுக்கப்புறம் வந்து கிபி 1840 19ஆம் நூற்றாண்டுலேருந்து நவீன காலம் அப்படின்னு 4 வகையாக பிரிக்கிறாங்க. வீர காப்பிய காலம், பக்தி காலம், ரீதி காலம், நவீன காலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதில் பக்தி காலம் வந்து ரொம்ப முக்கியமானது. பக்தி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு. அந்த 14ஆம் நூற்றாண்டில் வந்து அதை 2 வகையான பக்தி ஹிந்தி பெல்ட்டில் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து நிர்குண பக்தி, இன்னொன்று சகுன பக்தி. நிர்குண பக்தின்றது வந்து உருவம் இல்லாததை சொல்கிறது, சகுனம்ன்றது வந்து உருவத்தை சொல்கிற ஒரு பக்தி மரபு. அந்த உருவமற்ற மரபு வந்து 2 வகையாக பார்க்குறாங்க. ஒன்று வந்து ஞான பக்தி, இன்னொன்று பிரேம பக்தி அப்படின்னு பிரிக்கிறாங்க ஹிந்தி இலக்கியத்தில். அதில் உருவமற்ற அந்த ஞான பக்தியில் தான் கபீர்தாஸ் வரார். கபீர் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய குருகளில் ஒருத்தர். கபீர், புத்தர், ஜோதிபா ஃபூலே. கபீர் தான் ஒரு பேஸ் அந்த ஹிந்தி பெல்ட், ஹிந்தி கவிஞர்களுக்கு, இந்தி தலித் இலக்கியங்களுக்கு, ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்குறவங்களுக்கு, இந்து முஸ்லீம் விரோதத்திலிருந்து விடுபடுறவங்களுக்கு வந்து யாருடைய கவிதைகள் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையாக இருந்தது சொன்னால் கபீருடைய கருத்துக்கள் தான். பாபா சாஹேப் படத்தில் கூட கபீர் ஆக்கஹே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும், அவருடைய திருமணத்து டைமில் பாடுற மாதிரி. கபீருடைய கவிதைகள் வந்து தமிழில் வந்திருக்குது, கபீரின் அருள் வாக்குன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அந்த கபீருடைய வாழ்க்கையில் அவரை தொடர்ந்து சந்த் ரவிதாஸ், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற உத்தரப்பிரதேச பகுதி வாரணாசி ஒட்டிய ரவிதாஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழியில் அது ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறாரு. நிறைய கவிதைகளை கபீர் மாதிரியே எழுதியிருக்கிறாரு. அவர் ரவிதாஸுக்கு ஒரு பெரிய கோயில் மண்டபம், எப்படி நம்ம சுவாமி சகஜானந்தா இருக்கிறாரோ, எப்படி நமக்கு தமிழ் மண்ணில் சில பேர் வந்து ஆன்மீகத்திலிருந்து புரட்சிகளை மேற்கொண்டாங்களோ, அப்படி ரவிதாஸுடைய சிந்தனைகளும் ஹிந்தி இலக்கியத்துக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனலாக இருந்திருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுவாமி அச்சுதானந்த். இந்த அச்சுதானந்தன்றது வந்து ரொம்ப முக்கியமானவர். அவர் கான்பூரில் 1940களில் செயல்பட்டவர். ஒரு அரசியல் தலைவர் போல இருந்து செயல்பட்டுருக்கிறார். அவர் கூட பார்த்தீங்கன்னா சந்திரிகா பிரசாத் ஜிக்யாசு அப்படின்னு 2 பேர், அவர் லக்னோவில் இருந்திருக்கிறார். உத்தரப்பிரதேசில் இவங்க 2 பேருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹிந்தி தலித் இலக்கியத்துக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மராட்டி மண்ணிலிருந்து வந்த பாரதிய தலித் பேந்தர் அமைப்புடைய ஈடுபாடு, அதுக்கப்புறம் மாநியவர் கன்சிராமுடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தோற்றம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி பெல்ட்டில் தலித் இலக்கியத்துக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருந்திருக்குது. அப்புறம் பத்திரிகைகள், சமதா, பீம பத்திரிகா, பீமாயன் இப்படின்ற ஒரு பத்திரிகைகள்லாம் வந்து ஹிந்தியில் தலித் இலக்கியங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருந்திருக்குது. அந்த ஹிந்தி பெல்ட்டில் இருக்கிற தலித் இலக்கியங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புத்தருடைய கருத்துக்கள், கபீர்தாஸுடைய கருத்துக்கள், டாக்டர் அம்பேத்கருடைய கருத்துக்கள், ஜோதிபா ஃபூலே, சாவித்ரிபாய் ஃபூலே, பிர்சா முண்டா, கோரி ஜலகாரி பாய், இது மாதிரியான தலைவர்களை மையமிட்ட இலக்கியங்களாக உருவாகி இருக்கிறது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா வேதம், புராணங்கள், மகாபாரதம், ராமாயணம் இதிலிருந்து கொஸ்டின் பண்ணுறது, மனுஸ்மிருதியை வந்து கேள்வி கேட்கறது. அப்படி சுவாமி அச்சுதானந்த் பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து ஹரிஹர். அவர் வந்து அச்சுதானந்தன் மாத்துறாரு அவருடைய பேரை. அச்சுத் அப்படின்னு சொன்னால் அன்டச்சபிள்னு அர்த்தம். டச்சபிள், டச் பண்ணால் தீட்டு, டச் பண்ணாமல் இருந்தால் தீட்டிலேருந்து விலகிடுறோம். அப்போ வந்து நம்ம புனிதமானவன். அவருடைய பேரை வந்து அச்சுதானந்தன் மாத்துறது அப்படின்னா நான் புனிதமானவன்,
நான் வந்து தீட்டு அற்றவன் அப்படின்றத தன்னுடைய பேரிலே வந்து அவர் மாத்துறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி இந்து மகாசபா அப்படின்னு தொடங்குறாரு. எப்படி நமக்கு தமிழ் மண்ணில் திராவிட மகாஜன சபா, ஆதி திராவிட மகாஜன சபா இருப்பது போல, அதே காலகட்டத்தில் 1930-40களில் உத்தரப்பிரதேசத்தில் சுவாமி அச்சுதானந்த் வந்து ஆதி இந்து மகாசபான்னு உருவாக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் வந்து முதல் இந்து, தொடக்க இந்து நான் தான் அப்படின்னு பேசுறாரு. ஆனால் அவர் வந்து இந்துக்கு இன்றைய பொருள் இருக்கிற இந்துக்கு எதிரான கருத்து தான் பேசுறாரு. அவர் வந்து இந்த மண்ணுக்கான மைந்தன், நான் இப்போ எப்படி திராவிடன்லாம் ஆதி திராவிடன் சொல்வது போல அதே பொருண்மையில் அவர் வந்து ஆதி இந்து மகாசபா என்றதை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. எத்தனையோ செயற்பாட்டாளர்களை வந்து அவர் உருவாக்கியிருக்கிறார், கூட வச்சிருந்திருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி வன்ஸ்கா தங்கா அப்படின்னு வந்து ஒரு அந்த ஆதி இந்து முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக 1940 ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில் ஒரு பாயிண்ட் அவர் என்ன மையம் பண்ணுறாருன்னா, மனிதர்களின் பால், நிறம், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கும் மனப்பான்மையை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தை வந்து அவருடைய அறிக்கையில் அந்த ஆதி இந்து மகாசபையில் சொல்றாரு. இந்த பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு கவிதை எழுதுறார், மனுஸ்மிருதி ஹம்கோ ஜலாரஹி ஹை, மனுஸ்மிருதி எங்களை வந்து எரிக்கிறது அப்படின்னு வந்து அவர் ஒரு கவிதை எழுதுறார். ஹர் தின் மனுஸ்மிருதி ஹமே ஜலாரஹி ஹை, तुम्हें ऊपर नहीं उठने देता, नीचे खींच रहा है, பிராமன் அவர் சத்திரிய சபிக்கே அதிகாரி பனாய் கை. எப்படி வந்து பிராமண சத்திரியனுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குது, மனுஸ்மிருதி எங்களை தினமும் எரிக்கிறது, அது எங்களை மேலே வச்சிடல கீழே வச்சிருக்குது, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஸ்மிருதிக்கு எதிரான ஒரு கவிதை வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிதையாக சுவாமி அச்சுதானந்துடைய கவிதை இருக்குது. மனுஸ்மிருதி எங்களை எரிக்கிறது அப்படின்ற ஒரு தலைப்பில் அவர் எழுதினார். அது வந்து ஹிந்தி பெல்ட்டில் இருக்கிற ஒரு மக்களுக்கு ரொம்ப ஒரு உத்வேகத்தை, ஒரு எழுச்சியை உண்டு பண்ணதாக இருக்கிறது. அவரை தொடர்ந்து வந்து ஜாண்டால் விவேக், அவர் வந்து பாரத் கா அச்சுத், இந்த இந்திய தேசத்தில் நாங்கள் தீண்டப்படாதவர்கள் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு எழுதுறாரு 1946. அது வந்து ஒரு ஹிந்தி பெல்ட்டில் ஒரு தலித் எழுச்சியை உண்டு பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமி அச்சுதானந்த் இறந்த போது அவர் கூட இருந்த ஜகத்ராம் ஜாடியா என்ற ஒரு சாரு ஹாங்ஸு, அதாவது 4 கண்ணீர் துளிகள் அப்படின்ற ஒரு கவிதைகள், அதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்றதாக இருக்கிறது. பிகாரி லால் ஹரித் அப்படின்ற ஆசாதிக்கு லடாய், சுதந்திர போர் அப்படின்றதெல்லாம் வந்து 1940-50களிலே எப்படி நமக்கு தமிழில் 90களுக்கு பிறகு தான் தலித் இலக்கியங்கள் வந்ததுன்னு கிடையாது. 1940-50களிலிருந்தே இந்திய மண்ணில் ஹிந்தியிலுமே வந்து நமக்கு நிறைய இலக்கியங்கள் உருவாகிறது. இப்போ குறிப்பாக நமக்கு பகவான் தாஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காலச்சொல்ல தமிழில் வந்திருக்குது, நவயா நாவல் இங்கிலீஷில் அவருடைய இன்டர்வியூலாம் புத்தகமாக வந்திருக்குது. பகவான் தாஸ் வந்து சிம்லாவை சேர்ந்தவர். பாபா சாஹிப் உயிரோடு இருந்தபோது அவர் கூட இருந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா சாஹிப்புடைய பேச்சும் எழுத்துக்களையும் தஸ்போக் அம்பேத்கர் 4 தொகுதிகளாக கொண்டு வந்தார். அவர் 1950களில் மே பங்கி ஹூ அப்படின்னு ஒரு தன் வரலாறு எழுதினார். இப்போ உத்தரப்பிரதேசில் வந்து சமார், பங்கி, சுக்ரா, இது மாதிரி சில கம்யூனிட்டிகள் வந்து ரொம்ப முக்கியமான கம்யூனிட்டி. அவர் வந்து பங்கின்றது துப்புரவு பணி செய்யக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. முதல்ல ஒரு தன் வரலாறு பாபா சாஹிப் கூட இருந்த பகவான் தாஸ் வந்து மே பங்கி ஹூ அப்படின்லாம் எழுதுறாரு. அது மாதிரியான இலக்கியங்கள்லாம் வந்து பெரிய அளவில் ஹிந்தி இலக்கியங்களுக்கு பெரிய முக்கியம் பண்ணிடுது. அதில் குறிப்பாக இன்னும் சில சமூகங்கள்லாம் பாசி, தோபி, காச்சி, தானு, கோண்ட், இது மாதிரி சமூகங்கள்லாம் ரொம்ப முக்கியமான சமூகங்களாக அதில் இருக்குது. அதில் ஓம் பிரகாஷ் வால்மீகி வந்து ரொம்ப புகழ் பெற்றவர். ஓம் பிரகாஷ் வால்மீகி வந்து கவிதை எழுதியிருக்கிறார், சிறுகதை எழுதியிருக்கிறார், நாவல் எழுதியிருக்கிறாரு, தன் வரலாறு எழுதியிருக்கிறாரு. அவருடைய தன் வரலாறுகள் 40க்கும் மேற்பட்ட மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான் அவருடைய தன் வரலாற்றையும் மறைந்த பேராசிரியர் K.A. குணசேகரனுடைய தன் வரலாறு வடு, இந்த இரண்டையும் வந்து என்னுடைய இளமுனைவர் பட்டத்தை வந்து ஆய்வு செய்திருந்தேன். அதில் ஓம் பிரகாஷ் வால்மீகியுடைய படத்தோட அவருடைய குறிப்புகளோட நம்ம நீளம் அமைப்பு வெளியில் வந்து பதாகையாக வச்சிருக்கிறாங்க. அவருடைய நூல் வந்து தமிழில் வந்திருக்குது. ஓம் பிரகாஷ் வால்மீகி வந்து தன் வரலாறு 2 பக்கமாக எழுதியிருக்கிறாரு. ஜூட்டன்னா எச்சில், எச்சில்னா எச்சில் உணவு. அதாவது திருமணங்களில் வந்து சில ஆதிக்க சாதியினுடைய வீட்டு நிகழ்ச்சிகளில் வந்து ஏதாவது விழா நடக்குதுன்னா அந்த விழாவில் இருந்து மீதம் இருக்கின்ற உணவுகளை உண்ணுவதற்காக இந்த ஓம் பிரகாஷ் வால்மீகியுடைய குடும்பத்தினர்லாம் போயிட்டு நின்று இருந்த ஒரு சோக சூழ்நிலை தான் எழுதியிருப்பார். அந்த எச்சில் உணவு அதுதான் வந்து ஜூட்டன் அப்படின்னு எழுதியிருப்பார். அதை தமிழில் வந்து விடியல் பதிப்பகத்தில் மறைந்த ஒரு சிவா நிறைய கோவிந்தசாமி மொழிபெயர்ப்பில் விடியல் பதிப்பகத்தில் ஜூட்டானே வந்திருக்குது. ஜூட்டான் அதான் முதல் பதிப்பகம், முதல் பாகம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மணற்கேணி பதிப்பகத்தில் கிருஷாங்கினி அப்படின்றவங்க வந்து எச்சில்னு தலைப்பிலேயே அவருடைய 2வது பாகத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியிலிருந்து ஓம் பிரகாஷ் வால்மீகியுடைய தன் வரலாறு தான் 2 விடியல் பதிப்பகத்திலையும் மணற்கேணி பதிப்பகத்திலையும் வந்திருக்கிறது மொழிபெயர்ப்பில். இன்னும் பல ஆளுமைகளுடைய படைப்புகள் வந்து தமிழுக்கு வரணும், தமிழிலிருந்து ஹிந்திக்கு போகணும். நிறைய படைப்பாளர்கள் ஓம் பிரகாஷ் வால்மீகி, மோகன்தாஸ் நமிஸ்ராய்,
சூரஜ்பால் சௌகான், ஜெயபிரகாஷ் கர்தம், இதில் சில ஆளுமைகளோடு இங்கே இருக்கிறவங்க பேசியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க. இப்போ லக்ஷ்மணன் சார்லாம் தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க பயணித்து கொண்டிருக்கிறவர். அவருக்கெல்லாம் வந்து நான் சொல்கிற நபர்கள் கண்டிப்பாக அவர் வந்து மீட் பண்ணியிருப்பார். ஜெயபிரகாஷ் கர்தம், மல்கோன் சிங், ஜெயபிரகாஷ் லீவ்வான், சோராஜ் சிங் பச்சான், கன்வல் பாரதி, அனிதா பாரதி, ரஜினி திலக், ரஜத் ராணி மீனா, சுசிலா டவுகோரே, ராஜ் பாரதி, இது மாதிரி நிறைய படைப்பாளிகள் இன்றும் வந்து டெல்லி பகுதிகளில் வந்து ரொம்ப பிரபலமாக இயங்கிட்டு வராங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கல்லூரிகளில் தலித் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல், தலித் சாகித்யிகா மகோத்சவ அப்படின்ற பேரில் வந்து ஆண்டுதோறும் வந்து தொடர்ச்சியாக வந்து பெரிய விழாவாக கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரோரிமால் காலேஜ் அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மத்திய பிரதேச நிறைய தலித் சாகித்ய அகாடமிகள் வந்து இந்தியா முழுக்க எல்லா இடங்களும் இருக்குது. உட்கல் யூனிவர்சிட்டியில் எம்ஏவுக்கு தலித் இலக்கியங்கள் ஒரு பாடமாகவே இருக்குது. இதை நான் ஒரு ஒப்பீட்டு அளவில் தமிழ் மண்ணில் கல்லூரி பல்கலைக்கழகங்களில் இதனுடைய செயல்பாடுகள் சற்று குறைவாக இருக்கிறதா நான் வந்து உணர்றேன் நான். அதனால் இப்போ வந்து கிரோரிமால் காலேஜ், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டா கல்லூரி, இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து பல்கலைக்கழகங்களில் இருக்கிற பேராசிரியர்கள் எல்லாருமே வந்து தலித் இலக்கியங்களில் ஏராளமான ஆய்வுகளை பண்ணியிருக்கிறாங்க. அதில் சுகிருதராணி அக்காவுடைய கவிதை வந்து அவங்க இன்றைய நாள் இருக்கிறதுல அதில் வந்து தலித் அஸ்மிதான்னு ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கை வந்து விமல் தோரட் நடத்துகிறாங்க. சுக்தேவ் தோரட் சார் இருக்காருங்க இல்லையா, அவங்களுடைய மனைவி, யுஜிசி சேர்மனாக இருந்த சுக்தேவ் தோரட்டுடைய மனைவி விமல் தோரட் நடத்துகிறாங்க. அவங்க வந்து தலித் அஸ்மிதா அப்படின்னு ஒரு பத்திரிக்கை நடத்துகிறாங்க. அந்த பத்திரிக்கையில் 2015 வந்து ஒரு கவிதை வந்தது. 2015-16 சுகிருதராணி அக்காவுடைய கவிதை. அந்த கவிதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து தவறாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது வந்து நான் இப்போது யார் கேட்டாலும் பளிச்சு என்று சொல்லி விடுகிறேன் பறச்சி என்று ஒரு கவிதையை அவங்களுக்கு இருக்கும். அந்த கவிதையை வந்து அந்த மொழிபெயர்ப்பு பண்ணியிருந்தப்ப அவங்க ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அனுப்பியிருந்து அதில் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்குங்கக்கா, வேறு யாராவது நல்லா பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அது இது பண்ண முடியல. அந்த பிழைகள் சிலது இருக்குது தமிழிலிருந்து ஹிந்திக்கு போகிறப்போ. இது மாதிரியான பிழைகளை கலைந்து நம்மளுடைய நீளம் அமைப்பு கூட ஹிந்தி இலக்கியங்களை தமிழுக்கும், தமிழ் இலக்கியங்களை வந்து தலித் இலக்கியங்களை ஹிந்திக்கும் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள் கொண்டு இதை செய்யணும் அப்படின்றத இந்த அமர்வின் வழியாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஜெயபால். கிட்டத்தட்ட ஒரு ஆய்வு கட்டுரையை வாசித்த மாதிரி தான் அந்த ஜெயபாலுடைய உரை. பொதுவாகவே தலித் இலக்கியம்னாலே அதனுடைய மொழிபெயர்ப்பு குறித்து நம்ம பேசும்பொழுது கன்னடம், மராத்தி இந்த மாதிரியான இலக்கியங்கள் குறித்து தான் நம்ம மேற்கோள் காட்டி பேசுகிறது வழக்கம். ரொம்ப தரவுகளோட ஒரு அற்புதமான உரையாற்றிய ஜெயபாலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கரகோஷத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நிகழ்வின் இந்த அமர்வின் இறுதியாக மீனா கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன் உங்களுடைய கரவொலிகளுடன். வணக்கம். இந்த வாய்ப்பளித்த வாசுகி பாஸ்கர் அவர்களுக்கு மற்றும் இந்த வேர்ச்சொல் என்ற தலித் இலக்கிய திருவிழா நடத்தி வரும் இயக்குனர் பா ரஞ்சித், கேட்குதா? அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. எனக்கு நான் கொஞ்சம் இவங்க எல்லோரும் பியூராக தமிழில் பேசினாங்க, நான் கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து பேசுவேன், தவறாக எடுத்துக்காதீங்க. இப்போ அந்த டைட்டில் வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தலித் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் முதல்ல வந்து இங்கே எழுத்தாளர் பாமா இருக்காங்க, கோகு ஷியாமலா அவங்க இருக்காங்க. இவங்க எதற்கு நான் முன்னாடி சொல்ல வேண்டியது என்னென்னா, தலித் இலக்கியம் வந்து என்ன இந்தியன் இலக்கியத்துக்கு பண்ணியிருக்கு, அதுவும் ஸ்பெஷலாக வந்து குறிப்பாக இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்கிற இலக்கியத்துக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, முக்கியமாக சொல்லப்போனால் நான் வந்து இந்த கடைசி 20 ஆண்டுகளில் இலக்கியத்தை படித்ததில் பார்த்ததில் ஒரு டீசென்ட்ரலைஸ் பண்ணுது. எப்படின்னா, ஒரு இந்தியன் இங்கிலீஷ் நாவல்னு எடுத்தாலே இல்லைன்னா இந்தியாவிலேருந்து வர எந்த இங்கிலீஷ் ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே அது லார்ஜ்லி அர்பன் சென்ட்ரிக்காக, ஒரு எக்ஸப்ட் 1 or 2 எக்ஸப்ஷன்ஸ் தவிர அது ஒரு அர்பன் சென்ட்ரிக்காக, ஒரு இலீட் சென்ட்ரிக்காக இருந்ததை ஃபுல்லாக மாற்றி அந்த டிரான்ஸ்லேஷன், தலித் இலக்கியத்தோட டிரான்ஸ்லேஷன் வந்து இங்கிலீஷில் வரும்போது அந்த ஒரு ரூரல் ஒரு காஸ்ட் அட்ராசிட்டிஸ், ஒரு காஸ்ட் ரியாலிட்டி, விமனோட லிவ்டு லைஃப், இது எல்லா விதத்துலேயுமே அது ஒரு பெரிய அது ஒரு ஷேடோஸ் அப்படின்றத நம்ம எல்லா இலக்கியத்துலேயுமே இன்றைக்கி வர எந்த நாவல் எடுத்து பார்த்தாலும் அது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, அந்த ஒரு டீசென்ட்ரலைசேஷன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இலக்கியம்ன்றதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆஃப் இமேஜினேஷன் அப்படி தான் பார்க்குறேன். எப்படி நம்ம வந்து ஒரு
தலித் இலக்கியம் இல்லைனா பெண்ணிய இலக்கியம் எந்த இலக்கியமாக இருந்தாலும் ஒரு வன்முறைக்கு எதிராகவோ இல்லைனா வந்து ஒரு அப்ரெஷனுக்கு எதிராகவோ எப்படி வந்து இதை விட்டு வெளில வர்றது அப்படின்னு ஒரு தாட் ப்ராஜெக்டாக தான் நான் அதை வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து அது வந்து அந்த லிபரேஷன், இதை தாண்டி வரும் லிபரேஷனோ இல்லைனா இந்த ஆப்ரேஷனை தூக்கி போடுறதுக்கான ஆதிக்கத்துக்கு எதிரான இலக்கியமாக பார்க்கும்போது என்னால் இலக்கியத்தையும் அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் நம்ம எல்லாருமே இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து எப்படி வந்து நம்ம தேசிய இலக்கியமாக இல்லைனா நேஷ்னல் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி பேசும்போது அந்த பாலிட்டிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி எப்படி வந்து ஃபெமினிசம்ன்றது ஒரு பொலிட்டிக்கலாக பேசும்போது ஃபெமினிஸ்ட் இலக்கியம் வந்து இல்லைனா பெண்ணிய இலக்கியம் வந்து அதுக்கு சென்ட்ரலாக இருக்கும். அதே மாதிரி தலித் இலக்கியம் அப்படின்னு பேசும்போது அதில் வந்து தலித் அரசியல், ஜாதி எதிர்ப்பு அரசியல்ன்றது அது ரொம்ப சென்ட்ரல் காம்பனண்ட்டாக நான் பார்க்குறேன். இது வந்து எப்படி நம்ம வந்து இந்த அரசியல் இதையும் பிரிக்காமல் நம்ம ஒரு ஒன்றாவே எடுத்து பார்க்க வேண்டியது அப்படின்றது இன்னொரு முக்கியத்துவம் என்னென்னா, இன்றைக்கி வந்து அரசியல் பேசுகிறதுக்காக மன்னிச்சிருங்க, இன்றைக்கி வந்து நம்ம எல்லோரும் வந்து பேசும்போது ஹிந்துத்துவம் 2வது தடவை வந்து வந்தாங்கன்னா என்ன நடக்கும், மோடி ரெஜிம் 3வது தடவை வந்துச்சுன்னா என்ன நடக்கும், இது வந்து மக்கள் எல்லார் மத்தியிலுமே ஒரு பெரிய டென்ஷனாக இருக்குது. நம்ம வந்து இலக்கியம்ன்றதை அரசியலை விட்டு யோசிக்க முடியாமல் இருக்கிற நிலைமையில் வந்து இது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும், சாதாரண மக்களோட நிலைமை என்ன ஆகும், யாருக்கு வந்து ஓட்டு உரிமை இருக்க போகுது, என்ன மாதிரிலாம் வந்து நான் 400 பார் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கான்ஸ்டிடியூஷனே மாற்றுவாங்களா, கான்ஸ்டிடியூஷனை மாற்றினா ரிசர்வேஷனோட நிலைமை என்ன ஆகும், அதிகாரத்தோட நிலைமை என்ன ஆகும், மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ்க்கு ஓட்டிங் ரைட்லாம் இருக்குமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நாட்டோட எதிர்காலத்தை யோசிச்சுட்டு இருக்கும் நிலைமையில் நம்ம வந்து தலித் அரசியல் வந்து இதுக்கு என்ன மாதிரியான ஒரு தலைமை எப்பத்துலேருந்தோ ஹிந்துத்துவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் வந்து சொல்கிறார், இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட எதிர்காலத்தில் வந்து ஹிந்து ராஜ் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா இதை விட இந்த நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவங்க புத்தகத்தை வந்து அவங்க மேடை பேச்சுக்களெல்லாம் புக்காக வெளியிட்டப்போ அதுக்கு தலைப்பு தேடும்போது அப்ரூட் ஹிந்துத்துவத்தை வேறு இருப்போம் அப்படி தான் தலைப்பே எடுத்து வச்சோம். எதனாலனா வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்தியாவில் பேச போகிற ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃப்ளாஷ் பாயிண்ட் இல்லைனா இந்த நாட்டில் வந்து டெமோக்ரஸி இருக்க போகுதா இல்லையா அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட்டே வந்து தலித் அரசியல்வாதிகள் தான் வந்து ஃபஸ்ட்டாக எடுத்து வந்து அதை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தலித் இலக்கியத்துலேயும் இதே வந்து நான் ரொம்ப முக்கியமாக எடுத்து பார்க்குறேன். ஏன்னா என்னால் வந்து ஆனந்த் டெல்டும்டே வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் 2001-2 அவர் அதில் என்ன சொல்வார்னா, தலித் தன் வரலாறுகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து ஒரு விதமாக இருந்தாலும் தலித் பாலிட்டிக்ஸ், தலித் மிலிட்டன்சி அதுக்கும் வந்து ஈக்குவலாக இந்த பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்குது. ஏன் கொடுக்காமல் இருக்காங்கன்னா, பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பயம், இந்த மாதிரி ஒர்க் வந்து ரேடிக்கலாக இருக்கும், இந்த மாதிரி ஒர்க் வந்து அவங்களையே சேலஞ்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை கொண்டு போவார் ஆனந்த் டெல்டும்டே. ஸோ அது வந்து நான் இன்னொரு ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன் இந்த கொஷின்ஸ் பற்றி நம்ம யோசிக்கிறது. 2வது வந்து இதில் நான் சொல்ல முக்கியமான ஒரு இது வந்து ஜாதியை பற்றி பேசும்போது இப்போ நம்ம தலித் இலக்கியத்தோட தொல்காப்பியத்துக்கு போகிறதா, எந்த காலத்தில் போய் நம்ம வரலாறு தேடுறது அப்படின்னு ராஜ்கௌதமன் அவங்களோட எஸ்ஸே பேசுனீங்க. இன்றைக்கி வந்து மொழிபெயர்ப்பில் டீகொலனைசேஷன், அவங்க ஆங்கிலேயரோட ஆதிக்கத்தையோ கொலனைசரோட ஆதிக்கத்தையோ வெளில எடுக்கணும்னு பேசிகிட்டு இருக்க காலத்தில் இதே மாதிரி ஜாதிய விதத்தில் நிறைய இலக்கியத்தை ஒரு பாய்சன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ திருக்குறளை கூட எடுத்துக்கிட்டோன்னா, திருக்குறள்ன்றது ஒரு புக்கு, ஆனால் அதில் வந்து பரிமேலழகரோட உரையினை எடுத்து பார்த்தா 12வது நூற்றாண்டுலேருந்து அதில் வந்து இல்லாத ஜாதிய ஒரு கான்செப்ட் வந்து அதில் இலக்கியத்துக்குள்ளே ஏற்றி விடுறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான நிறைய கான்செப்ட், கற்புன்றது மாதிரி நிறைய கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வந்து மூல டெக்ஸ்டில் இல்லைன்னா கூட அதை வந்து இவங்க உரை எழுதி மாற்றுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேசிஸில் சேலஞ்ச் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தட் இஸ் நம்ம எப்படி வந்து இன்றைக்கி எழுதுகிற எழுத்தாளரோட ஒர்க் எடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு வைடர் ஆடியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷன், இந்த காமெண்ட்ரி,
இதிலலாம் நடக்கிற டெக்ஸ்டுன்ற சப்வர்ஷன், அந்த டெக்ஸ்டுன்ற மீனிங்கை மாற்றுறது, அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்ன சொல்கிறது, ஜாதியம் பார்ப்பனியம் இது எல்லாத்தையும் வந்து எங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வெளில எடுக்க வேண்டிய நிலைமையும் வந்து ஒரு எழுத்தாளராக ஒரு மொழிபெயர்ப்பாளராக நான் வந்து ஒரு கடமையாகவே பார்க்குறேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம தலித் இலக்கியமாக இருக்கட்டும், ஜாதிக்கு எதிரான அரசியலாக இருந்தாலும் இது வந்து தமிழ்நாட்டை சுற்றியோ இல்லைன்னா இந்தியாவை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய நிலப்பரப்பில் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா வந்து இன்றைக்கி சியாட்டல், கலிஃபோர்னியா, அமெரிக்கா, யூகே எல்லா இடத்துலையுமே ஜாதியை வந்து ஒரு அஃபிஷியல் பிரச்சனையை எடுத்து பார்க்குறாங்க. எப்படி வந்து ரேஸ் வந்து ஒரு டிஸ்கிரிமினேட்டரி கேட்டகரி, எத்னிசிட்டி ஒரு டிஸ்கிரிமினேட்டரி கேட்டகரியோ, ஜாதின்றது ஒரு கேட்டகரி ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு குளோபலாக எல்லா இடத்துலையும் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த குளோபல் அவேர்னஸ் உலகம் முழுக்க இருக்கவங்க எல்லோரும் இது வந்து ஒரு அவேர்னஸோடு ரெக்கக்னைஸ் பண்ணும்போது இந்த இலக்கியத்துக்கான ஒரு ஆடியன்ஸ்னு மட்டும் சொல்ல மாட்டேன், இந்த இலக்கியத்துக்கான ஒரு புரட்சிகர தன்மை, இந்த இலக்கியம் யாரெல்லாம் போய் சேரணும், இந்த இலக்கியம் வந்து யாருக்கிட்ட எந்த இடத்துலலாம் எதிரொலிக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு லிமிட்டடாக ஒரு ஸ்மால் கேட்டகரியாக இல்லாமல் அந்த கேட்டகரியே லார்ஜ் ஆகுது. ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்க இது என்ன தான் இந்த சிஸ்டத்தை எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த சிஸ்டம் எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. இன்னொன்று நான் வந்து இதில் சொல்லணுன்னு விரும்புகிறேன். இவங்க முன்னாடி வந்து பேசின பேராசிரியர் ஜெயபால் வந்து சொன்னாங்க, நிறைய பல்கலைக்கழகத்தில் வந்து தலித் இலக்கியத்தை படிக்கிறாங்க, அதை வந்து எக்ஸாமில் வந்து பேப்பராக வச்சுருக்காங்க அப்படின்றது. அது ரொம்ப ஒரு முக்கியமானது, நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒன்று. ஆனால் வந்து இதில் இன்னொன்று என்ன நடக்குதுன்னா, நிறைய பல்கலைக்கழகத்தில் இதை வந்து ஒரு டோக்கனிசமாக வச்சுருக்காங்க. தட் இஸ் நாங்கள் ரொம்ப ப்ரொக்ரெசிவ், நாங்கள் வந்து எல்லாத்தையும். ஆனால் இதே பல்கலைக்கழகத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தலித் மாணவர்களுக்கு அட்மிஷன் கொடுக்கறதில்ல, தலித் பேராசிரியர்களுக்கு ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவங்களோட இப்போ ஐஐடிஸ்லாம் ஒரு டேலி வந்துருந்துச்சு, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, யூனிவர்சிட்டிஸ்லேயுமே சொல்லிட்டு அவ்வளோ வேக்கன்சி வந்து அந்த தலித் பேராசிரியர்களோ தலித் மாணவர்களோ வந்து அந்த போதுமான அளவுக்கு நம்பர்ஸில் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரோஹித் வெமுலாவுக்கு ஹைதராபாத்தில் ரோஹித் வெமுலாவுக்கு நடந்தது, வெமுலா ஆக்ட் வேணும், ரோஹித் ஆக்ட் வேணும் அப்படின்னு கேட்குறது கூட. ஸோ இது ஒரே இடத்துல இது ரெண்டும் நடக்கும் போது அதை பற்றி நம்ம ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்குது. தலித் இலக்கியத்தை ஒரு விதமாக கமாடிஃபை பண்ணுறாங்க, ஒரு விதமாக வந்து ஒரு மார்க்கெட்டிங்னு சொல்லாட்டி கூட ஒரு ஐடென்டிஃபையபிள் ஒரு ட்ரோப்பாக மாற்றுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு எதிராக அவ்வளவு டிஸ்கிரிமினேஷனும் அதே கிளாஸ் ரூமில் நடக்குது. இதுவெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம கால் அவுட் பண்ணுறது, இல்லைனா எந்த மாதிரி இதை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறது. யூனிவர்சிட்டின்றது ஒரு இலக்கியத்தை மட்டும் இல்லாமல் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் ஆக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரகிளும் வந்து ஒரு தலித் எழுத்தாளர்களுக்கு, ஜாதி ஆன்டிகாஸ்ட் எழுத்தாளர்களுக்கு இந்த ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இன்னொன்று வந்து நான் இவங்க கீழ்வெண்மணி பற்றி தோழர் ரசதா வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க. இன்னொன்று நான் முக்கியமாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, தலித் இலக்கியம் எவ்வளோ வந்து படைப்பு சார்ந்ததோ க்ரியேட்டிவிட்டி சார்ந்ததோ. 2-3 வாரம் முன்னாடி எழுத்தாளர் பாமா அவங்க ஒரு சிறுகதையை படிச்சுட்டு நான் அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தேன், நான் அதை படிச்சுட்டு இருந்தேன்னு. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அதை பற்றி என்னால் முழுசாக பேச முடியல. அதில் வந்து இப்போ அவங்க வந்து பெண்கள் வந்து ஒரு சாதாரண தினசரி கூலிக்கு போகிற பெண்கள், இல்லைன்னா விறகு வெட்டிட்டு வர பெண்கள், அவங்க எப்படி வந்து கஷ்டத்தை எதிர்கொள்கிறாங்க, ஜாதியத்தை எதிர்கொள்கிறாங்க, எப்படி அதுக்கு எதிராக வந்து சண்டை போடுறாங்க. அவ்வளோ வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிறுகதை எழுதியிருந்தாங்க. ஆனால் நான் அதில் அதை படிக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, இது நான் ரெகுலராக யோசிக்கிறது ஒன்று, இந்த மக்களோட போராடுற தன்மையை, எப்படி வறுமை கஷ்டப்படுறாங்க, அட்ராசிட்டியில் கஷ்டப்படுறாங்க, இந்த கஷ்டப்படுறது எல்லாத்தையும் வந்து அதிகமாக பேசுகிறவங்க இந்த போராட்டத்தை பற்றியும் வந்து இன்னும் கூர்மையோடு பேசணும் அப்படின்ற ஒரு எனக்கான ஒரு இது இருக்குது. ஏன்னா இப்போ இந்தியாவில் நீங்கள் வந்து மார்க்சிஸ்ட், இந்தியாவில் வந்து லெஃப்ட் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம், இடதுசாரி இலக்கியம், இல்லை இடதுசாரி தாட்ஸ்,
ஐடியாலஜி என்ன சொன்னாலும் அதோட வரலாறு நம்ம படிக்கும்போது அது ஒரு வெரி யாரும் இங்கே இருந்த கம்யூனிஸ்ட்கள் இருந்தால் தவறாக எடுத்துக்காதீங்க, ஒரு விதத்தில் ஒரு பிராமணிய வரலாறாக தான் இருக்குது. ஏன்னா அந்த தாட் லீடர்ஷிப் அதை பற்றி இது நாங்கள் தான் மார்க்ஸை படிக்க முடியும், மார்க்ஸ் ஒரு வேதா மாதிரி ஆக்கி வச்சுட்டு இது நாங்கள் தான் படிக்க முடியும், இதுக்கு நாங்கள் தான் வந்து மீனிங் சொல்ல முடியும், இது நாங்கள் எங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் லெஃப்ட் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. அப்போ இந்த லெஃப்ட்டுன்ற ஒரு லெஃப்ட்டுன்றதே வந்து ஒரு இடதுசாரி பொலிட்டிக்ஸ்ன்றதே வந்து உழைக்கும் மக்களை சார்ந்த ஒரு பொலிட்டிக்ஸ், லெஃப்ட்டுன்ற பொலிட்டிக்ஸ்ன்றதே வந்து அப்ரெஸ்ட் மக்களை சார்ந்த பொலிட்டிக்ஸ். அந்த பொலிட்டிக்ஸ்லேருந்து அந்த மக்களையே எரேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் நடந்துகிட்ருக்குது. அப்போ எடுத்து பார்த்தோம்னா இப்போ கீழ்வெண்மணியோட வரலாறு சொல்ல வேண்டிய நிலைமை எனக்கான அந்த ஒரு ப்ரெஷர் இல்லைன்னா எனக்கான அந்த ஃபீலிங்கே வந்துச்சுன்னா, ஒரு பக்கம் எங்கள் அப்பா வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அந்த ஈஸ்ட் அஞ்சூர்னு சொல்கிற அன்டிவைடட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தவங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த வரலாறை படிக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது, ஓகே அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் போராட்டமாக தான் எல்லா இடத்துலையும் படிக்கிறாங்க. ஆனால் உயிருடன் கொளுத்தப்பட்ட அனைவருமே வந்து தலித் மக்கள், அந்த இடத்துல போராட்டம் நடத்துனது அனைவருமே தலித் மக்கள். அப்போ வந்து இந்த இந்தியாவோட மார்க்சிய வரலாறுல இவ்வளோ பெரிய நம்பர்ஸில் யாருமே லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணது கிடையாது. அப்போ இவங்க எல்லாருமே 44 பேருமே பெரிய மார்க்சிய போராளிகளாக தானே இருக்கணும். இந்திய கம்யூனிசத்துக்கும் தலித் மக்களுக்கும் இவ்வளோ வந்து ஒரு டைட்டான ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது அந்த வரலாறு இடத்த நம்ம பிடிக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இந்த எரேஷர் வந்து எல்லா இடத்துலையுமே நான் நடக்கிறதா ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, டெல்லியில் போய் மற்ற இடத்துல போய் இந்த இலக்கிய விழாவில் பேசும்போது நிறைய தலித் இன்டலெக்சுவல்ஸ் இல்லைன்னா சிலரை வந்து திட்டமிட்ட நிலையில் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, நான் ஒருத்தர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தார், பேசும்போது என்கிட்ட சொல்கிறாரு, மோடி வந்து ஜாதியை ஒரு விதத்தில் வில்லேஜ் லெவலில் ஒழிச்சிட்டாரு. எதனால சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு வந்ததுனால அந்த மிடில் மேனே இல்லாமல் தலித் மக்களுக்கு அவங்களுக்கு போக வேண்டிய காசு போய் சேருது. அப்போ வந்து நம்ம இந்த ரைட் விங் எந்த அளவுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஹிந்துத்வா எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தலித் மக்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட கடமையை என்னத்தை பார்க்குறேன்னா, இந்த போராட்டம் இடதுசாரிகள், ஜாதி எதிர்ப்பு அரசியல், இந்துத்துவ எதிர்ப்பு அரசியல், ஒடுக்குமுறைக்கு எதிரான அரசியல், கேபிட்டலிசம், கார்ப்பரேட்ஸ், இவங்க எல்லாருக்கும் எதிரான அரசியலையும் தலித் இலக்கியம் அவங்கள ப்ளஸ் தலித் மக்களின் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வரணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஐயங்காளி பற்றி நான் ஒரு புக் எழுதினேன். தமிழ்நாட்டில் எப்படி பெரியார்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி அங்கே ஒரு பெரிய கேரளாவில் இருக்க ஒரு பெரிய போராட்டம்லாம் நடத்தினவர். அவர் வந்து அந்த பழைய காலத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஒரு ஸ்ட்ரைக் நடத்தினார்னா அவர் தான். ஸோ அதே மாதிரி தோழர் ரவிக்குமார் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க, அவங்களும் அதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. 18வது நூற்றாண்டுலேயே வந்து ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மாதிரி இந்தியாவில் நடந்துச்சு. ஏன்னா 1785லேருந்து 1796 பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ்லேயே வந்து இந்த பரையர் இன்சரக்ஷன் அப்படின்னு பேசுகிறாங்க. இவங்க வந்து பிரிட்டிஷோட டேக்ஸ்க்கு எதிராக சண்டை போட்டிருக்காங்க, பல ஆண்டுகள் வந்து அதை எதிர்த்திருக்காங்க. அப்போ வந்து ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்றது எல்லோரும் இந்த 1857 தான் நம்ம பார்க்குறோம். தட் இஸ் மிட் 19th சென்ச்சுரியாக தான் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு வந்து இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 90 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து தலித்துகள் போராடி இருக்காங்க. அவங்களே வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் போராட்டம், பிரிட்டிஷ்க்கு எதிராக காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடினவங்கள அவங்களே நம்ம பார்க்குறது கிடையாது. அவங்கள நம்ம ஏன் வந்து கம்யூனிஸ்ட்களை பார்க்குறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த வரலாறில் இருக்க கேப்ஸ், இந்த வரலாறில் இருக்க இடத்தையும் வந்து தலித் லிட்ரேச்சர் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி. நன்றி மீனா கந்தசாமி. இன்றைய போரை இனிதே துவங்கி வைத்திருக்கிறீர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உரையாக தான் இந்த 3 உரையுமே இருந்தது. அதன் அளவில் ரொம்ப தனித்துவமாக இந்த உரை இருந்தது. இவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவதற்காக எழுத்தாளர், பத்திரிகையாளர் ஜெயராணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஜெயராணி வரலாம். இன்னும் நிறைய அமர்வுகள் இருக்குது, நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேச போகிறோம். நேரம் கருதி எல்லாருக்கும் நம்ம ஒரு 15 நிமிடம் தான் பேச்சாளர்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அவங்க அதுக்குள்ளே தான் பேசி ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குது. ஆனால் இவர்கள் பேசிய விஷயங்கள் நீலம் இதழில் கட்டுரைகளாக கொண்டு வர்றதுக்கும் நாங்கள் முயற்சிகள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நீலம் இதழ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன்.
பேராசிரியர் ஜெயபால் அவர்களுக்கு ஜெயராணி அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். ஓகே. அடுத்ததாக அசதா அவர்களுக்கு ஜெயராணி அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. மீனா கந்தசாமி அவர்களுக்கு ஜெயராணி அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். யா